இப்ப நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். நகை இங்க இல்ல அங்கிள். அந்த பொண்ணே சும்மா இருக்கா? உனக்கு என்னடி? எங்க போயிருக்கோம்? என்னம்மா அவ்வளவு கேஷுவலா சொல்றீங்க? என்ன ஏதோ எலி செத்த வாட அடிக்குது. இவ்வளவு வீட்டுல நாய்க்கு பிஸ்கட் போட மாட்டாங்க. நம்மளோட பேர் சரி மூச்சு வந்து அந்த நாய்க்கு பிஸ்கட் போடணும். ஸ்மார்ட் பாய். இன்டெலிஜென்ஸ் பார்த்து என் கண்ணு கூசுது. அன்னைக்கு நீ 2 பேர் வந்தாங்கன்னு சொன்னியே பேபி. ஐயோ நாயி. நான் பயப்படணும்னு அவசியம் இல்ல. இதய ஒதியின் ஜதியில் எனது தீயான சுப்ரஜா, என்ன அது? பாலாவை 2 வீக்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் சார். ஏன் பாலாவை சஸ்பெண்ட் பண்ணோம்? சார், இது அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்க்காக மட்டும் இல்ல. என்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்? I told you right, it's a miscommunication. ஆமா சார், பட் என்ன பட்னு பட்டர் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த கம்பெனிக்கு நான் தான் பாஸ், ஞாபகத்துல இருக்கா? நான் சொன்னதை மட்டும் செய். சார், he is threatening me சார். வேலைக்கு வரும்போது வலி மறிச்சு வம்பளுக்குறான். 2 வாரம் கழிச்சு உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி மிரட்டுறான். ஓ, மிரட்டுறானா? அவன் சொன்னா நீங்க தான் ஆள் வச்சு அடிச்சீங்கன்னு. ஆளெல்லாம் வச்சு அடிக்கல சார், என் ஹஸ்பண்ட் தான். சோ உங்க ஹஸ்பண்ட் அவனை அடிச்சிருக்காரு? இல்ல சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. Let me explain it to you. அவன் தான் என்ன அடிக்க வந்தான். அப்போதான் என் ஹஸ்பண்ட் அவர் மேல கை வச்சாரு. அவன் கை வைக்கல, ஆனா உங்க ஹஸ்பண்ட் அவனை அடிச்சிருக்காரு. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல உங்க ஹஸ்பண்ட் பண்ண ஹீரோ தானோ எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. தோ நீங்களே பாருங்க. The medical report and everything. As a boss, என்ன action எடுக்க சொல்றான். என்ன பண்ண சொல்ற? சார், அவன் பொய் சொல்றான் சார். Evidence does not lie, சுப்ரஜா. நீங்க என்ன சொன்னாலும் சிசிடிவி ஃபுட்டேஜ் அவன் காட்டுனா யார் மாட்டுவா? சரி, அடுத்த வாரம் கூலிம்ல ஒரு மீட்டிங் இருக்கு, நம்ம 2 பேருமே போறோம். சார், அது டைரக்டர்ஸ் மீட்டிங். நான் எதுக்கு? உன்னை மீட்டிங்க்கு வர சொல்லு. நான் மீட்டிங்க்கு போறேன், நீ எனக்கு கம்பெனி கொடு. மீனா தானே வரணும். She is your secretary, right? ஆமா, but she has resigned. எல்லாம் உங்களோட இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்னால தான். இங்க வேலை செய்ய வெக்கமா இருக்கா. எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறாங்களாம். நான் தான் அப்பயே சொன்னேன், இந்த கேஸ பெருசாக்காதீங்கன்னு. இந்த மாதிரி கேஸ்ல தப்பு ஆம்பளை மேல இருந்தாலும் அவமானம் பொம்பளைங்களுக்கு தானே. இந்த மாதிரி விஷயம் வேற எங்கேயும் நடக்கலன்னு நினைக்கிறீங்களா?
எல்லா இடத்துலயும் நடக்குது. வெளியே சொன்னா மானம் போயிடும்னு சொல்லி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு அவசியம் இல்லை சார். ஓ ஓகே. சோ என்ன பண்ண போறீங்க? ரிசைனா? அது உங்க இஷ்டம். பட் நீங்க நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா then I have to proceed with your husband's case. பிசிக்கலா ஒரு கம்பெனி ஸ்டாஃபை அட்டாக் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு வேற இடத்துல வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. உங்க துணியை பேக் பண்ணிட்டு என் கூட கூலியமுள்ள மீட்டிங் வரீங்களா, இல்ல உங்க ஹஸ்பண்ட் துணியை பேக் பண்ணிட்டு அவரை எடுத்து பாலாயில விட போறீங்களா? உனக்கு இந்த வருத்தம் பயம் எதுவுமே இல்லையாடா? ஏன் ஏன்னா நகு ஒண்ணு அந்த வீட்டுல தாண்டா இருக்கு. இதுல நாய் வேற. நீ அந்த வீட்டுல நாய் இல்ல, எதுவும் இல்ல, ஒரே ஒரு வயசானவன் தான் இருக்கான். சொன்னாங்க தூக்கிடலானே. நான் அந்த வீட்டு பக்கம் போகும்போது நாய் எதுவும் இல்ல. புதுசா நாய்ங்க வந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? விஷ பிஸ்கெட் வச்சு கூட நாய் சாவல பாரு. மச்சான் ஓயே சொல்லு மச்சான் ஓயே. நானே அந்த கோமாள படத்தை எப்ப எந்திரிப்பான், நம்மள எப்ப காட்டி கொடுப்பான பயத்துல இருக்கேன். நீ ஓயா ஓயா கத்திட்டு இருக்க. நானும் அவன் நடிச்சேன், நீ தான் நடிச்சிக்க. அது ஏன்டா கத்தி சொல்ற? நீ காமிச்சு கொடுத்துருவோம். நானும் அவன் நடிச்சேன், நீ தான் நடிச்சிக்க. அது கோமா போற அளவுக்கு. நான் தாண்டா தட்டுனேன். அவனோட எஃபர்ட் காப்பாத்தணும்னு நினைச்சேன். இப்படி ஆச்சு. சரி, நம்மளே எல்லா வேலையை பார்த்துட்டு இருக்கோம், அவன் எதுவுமே பண்ண மாட்டான். அந்த வீட்டுல நகை இருக்குன்னு சொன்னதே அவன் தான். என்ன பிரச்சனை பெருசாச்சுன்னா இன்வால்வ் பண்றேன்னா? எனக்கு என்னமோ அவன் மேல நம்பிக்கை இல்லை. நீங்க தான் என்ன நம்பிட்டு இருக்கீங்க? ஸ்கெட்ச் போட்டுதான் அவன். நம்ம தான் சொதப்பிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு மட்டும் அந்த ஆள் வரலன்னா அந்த நகையை வச்சு செட்டில் ஆகிக்கலாம். ஓ ஷிட்ஸு இல்லடா, அது கோல்டன் ரிட்ரீவரை நல்லா பார்த்தேன் நானே. அது இல்ல ப்ரோ, டயலாக் மறந்துட்டேன். கோடி கோடியா காசு போட்டு படம் கூட எடுத்துடலாம்டா. ஆனா ஒன்ன வச்சுக்கிட்டு ஒரு டிராமா கூட எடுக்க முடியாது. ப்ரோ இப்போ என்ன பண்ணணும்? போய் டயலாக் படிச்சுட்டு வாடா. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களே? அப்ப நீ போக மாட்டேன். சரி. ஓயே ஏன் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம்? வெட்டிங் ஆனிவர்சரியில அதான் அப்பா ஒரு ஜாலியா இருக்காரு. அண்ட் இது ஒரு சர்ப்ரைஸ் செலிப்ரேஷன். அம்மா உள்ளுக்கு வந்துட்ட உடனே நம்ம எல்லாரும் சர்ப்ரைஸ்னு கத்தணும். எனக்கு என்னமோ இதெல்லாம் சொதப்பிடும்னு தோணுது. என்னண்ணே ஒரே ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு. பேசலாம் செம்ம பிரைட்டா இருக்கு. இன்னைக்கு வெட்டிங் அனிவர்சரி வேற. நைட் அடாலா மிஷன் வார்த்தை இல்ல டாடி, நான் அதை சொல்ல வரல. வெட்டிங் அனிவர்சரி இன்னைக்கு நைட் பார்ட்டி, கேக் கட்டிங், செலிப்ரேஷன். ஓ அந்த போடு, அததான் சொன்னேன்.
இந்தாங்க gift from us. மாமனார் வீடு முதப்போ இல்ல உங்க சம்மந்தி வீடு, நீங்க தான் முதல்ல போனோம். அப்ப 2 பேரும் ஒண்ணா போலாமா? மச்சி இந்த வருஷம் உங்க அம்மா உங்க அப்பா கூட அனிவர்சரி கொண்டாடுறாங்க. அடுத்த வருஷம் பாரு நான் கொண்டாடுவேன். நீயே ஏன் அம்மா கூட கொண்டாடணும்? உங்க அம்மா கூட இல்ல, அவங்களோட தங்கச்சி கூட. ஓ wait, அதுக்கு முதல்ல அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்ல. அன்னைக்கு பார்த்தல ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கே வாங்கியிருப்ப. வாங்க அங்கிள். டெக்கரேஷன்லாம் ரொம்ப தடபடலா இருக்கு. ஆமா அங்கிள், என்னமோ ட்ரை பண்ணிருக்காங்க. உனக்கு எப்பமா இந்த மாதிரி அனிவர்சரிலாம்? மேடம் அங்கிள், வீட்டுல இருக்கிற பிரச்சனையிலே அது மட்டும் தான் எனக்கு குறைச்சு. இல்ல, ஒரு துக்கம் நடந்தா உடனே ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அங்கிள். நடக்கும்போது நடக்கட்டும். நீங்க பண்ணதுல பத்தாதா? இங்க கூட இருக்கலாமே. எனக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு அவசியம் இல்ல சார். அடுத்த வருஷம் பாரு நான் கொண்டாடுவேன். ரொம்ப முக்கியம் தான். என்னைக்குமே தோல்விதான் வெற்றியோட முதல் படி. அவமானத்தை பார்த்து அவார்டு வாங்க முடியுமா? அந்த மாதிரி தான். உனக்கு மொத்தப்படியும் தோல்வியா தானே இருக்கு மச்சி. என்ன மச்சி இப்படி சொல்ற? நீ இருக்கிற தைரியத்துல தான் ஏதோ எழுதாத டயலாக்லாம் பேசிட்டு இருக்க. நான் மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணிட்டேன். இனிமே நீதான் மச்சி. இல்ல மச்சி, நான் ஒரு செம்மையான சான்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ நம்மளாம் பாரு, எப்படியும் இந்த வருஷ கடைசிக்குள்ள அப்படியே ஸ்டைலா மாசா கெத்தா கவுப்பாவா அவ முன்னுக்கு போய் நின்று அவ காலில் விழுந்தா ஓகே பண்ணிடுவேன். அவ காலில் விழுந்தா ஓகே பண்ணிடுவேன். அட்லீஸ்ட் மாப்பிள்ளாசம் பாத்துட்டியா? இல்ல அங்கிள், நான் யாருமே இன்னும் பார்க்கல. நீ நல்லா பாரு, உனக்கு ஏத்த மாப்பிள்ள உன் கண் முன்னுக்கு. ஏன் இங்க கூட இருக்கலாமே. ஸ்பாஞ்ச் பாக்ஸ் ஸ்கொயர் பேண்ட்ஸ் ரைட்டா? இவனுக்கு கல்யாணம் நடக்காத ஜென்மத்துல. என்ன சொன்னீங்க? இல்ல, கேஸ் நல்லா இருக்கு, வாங்கல சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. ஸ்பாஞ்ச் பாக்ஸ் ஸ்கொயர் பேண்ட்ஸ், ஸ்பாஞ்ச் பாக்ஸ் ஸ்கொயர் பேண்ட்ஸ். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரிமா. அதான் விஷ் பண்ணியாச்சா, கேக் வெட்டுங்க, சீக்கிரமா சாப்பிட போவோம். வெட்டிங் ஆனிவர்சரி ரொம்ப முக்கியம் தான். நீங்க பண்ணதுல பத்தாதா? பத்தாதான்னு கேக்குறேன். நான்
நான் எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டிருக்கேனா? இல்ல இதுக்கு முன்னாடி கேட்டனா? என்னம்மா நீ? உனக்காக தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணா. அந்த பையனை போய் இது எங்க குடும்ப விவகாரம். பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட நான் ஏதாவது பேசினேனா? நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. நிஷான் வாடா கிளம்புவோம். மரியாதை இல்லாத இடத்துல நமக்கு என்ன வேலை? வாடான்றேன். இனிமே எனக்கு நீங்க ஏதாவது நல்லது பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுனா தயவு செஞ்சு என் விஷயத்துல தலையிடாதீங்க. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன உன் பங்குக்கு ஏதாவது சொல்லணுமா இல்ல திட்டணுமா? சொல்லு. என்னாச்சு? இருக்கு. இதோ நீங்களே பாருங்க. நீயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு அவசியம் இல்ல சார். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. உங்க துணியை பேக் பண்ணிட்டு என் கூட கூலியம்ல மீட்டிங் வரீங்களா இல்ல உங்க ஹஸ்பண்ட் துணியை பேக் பண்ணிட்டு அவர் எடுத்து பாளையில ஓட போறீங்களா? மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிருச்சு. நம்ம ரெண்டு பேரும் உள்ள இறங்கி ஏதாவது செஞ்சே ஆகணும். டோன்ட் பேனிக். டெடி சேவையோ. ஓகே நான் பிளான் பண்றேன். ஒரு முழுசா கேட்பேன். ஓகே. என்ன பண்றீங்க? இல்லையே. ஆமா. சமாளி. அது இல்ல பூர்வா, இன்னைக்கு எப்படி இருந்தாலும் இங்கதான் சாப்பிட போறோம்னு நினைச்சிட்டு எங்க டேடி வீட்டுல சமைக்கல. முதல்ல அவங்க கேக்க தானே தட்டி விட்டாங்க. சாப்பாடுலாம் சேஃப்ல. இதை பத்தி இங்க பேசுவோம். கீழே பேசுவோம். ஏசரி சேஃபா இருக்குல்ல? வாடா
ஏம்மா இந்த காலத்துல இப்படி இருப்பானுங்களா? அவங்களுக்கும் அக்கா, தங்கச்சி, பொண்டாட்டி, அம்மா இப்படிலாம் இருப்பாங்க தானே? அப்படி இருந்தும் எப்படி இவ்வளவு தைரியமா பண்றானுங்க? நிறைய இடத்துல இப்படி நடக்குது அங்கிள். 4 பேருக்கு தெரிஞ்சா தப்பா பேசுவாங்கன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. என்னமோ அவங்க எல்லாம் வந்து உதவி செய்யற மாதிரி. சுப்ராஜ் எவ்வளவு தைரியமான பொண்ணு. அதே இப்படி அழுகுதுன்னா கண்டிப்பா இந்த மேட்டர் சீரியஸா தான் இருக்கும் சார். ஆமா டாடி. இப்ப என்ன பண்ண போறோம்? பண்ண போறோன்னு இல்லை, பண்றேன். வாய்ப்பு இல்லை. உங்களை தனியா விடுறது எங்களுக்கு விருப்பமே இல்லை. எதுவா இருந்தாலும் ஒன்னா தான் பண்ணுவோம். ஒன்னா பண்ணுவோம். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அது நான் சொல்ல மாட்டேன், எங்க டேடி தான் சொல்லுவாரு. டேடி நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்ன பண்ண போறோம்? இப்ப சொல்ல மாட்டேன். ஏன் நேரமாச்சு, தொடரும்னு போட போறோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமனா மயங்கி ஓய்ந்துரும். உண்மைங்க நயன்தாராவ கூட விழுந்துரும். இப்ப புது நடிகை கீர்த்தி சுரேஷா சேர்ந்து ஓய்ந்துரும். நம்ம இன்னைக்கே போனோம். டாடி என்ன பண்றீங்க? எப்போ மாமா? மா உனக்கு வேணுமா? நம்ம எதுக்காக இங்க வந்தோம்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கல்வனி கண்டுபிடி. நம்ம மகிந்தா ஆமோனா. வா உனக்கு எடுத்து வந்திருக்க. வா வந்து சாப்பிடு. வா. தூக்கி போட்டு வாங்கடா. டிலீட் பண்ணு. நான் என்ன உன்னை டேட்டிங்கா கூப்பிட்டேன்? அழைச்சிட்டோமே. இஸ் இட்? டெஃபினெட்லி. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். டாடி மாசு. ஏ பள்ளி கொடுத்தே பாட்டியரே சிட்டான பாதரே